ஒன்ன மட்டும் நிச்சயமா சொல்றேன், நீங்க வார்த்தையில நிலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சாட்சியோட திரும்பி வருவீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு சுகத்தை மட்டுமல்ல. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு வேலையை இல்ல. தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புறது பணத்தை இல்ல. தேவனுடைய வார்த்தையை உங்க ஆவி மனிதனுக்குள்ள வைக்கிறதையே தேவன் விரும்புறார். தேவ வார்த்தைக்கு ஏத்தபடி அது உங்களை மாத்தும். அது மூலமா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால தொடர்ந்து பிரகாசித்து ஜொலிப்பீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையால நீங்க பிரகாசிப்பீங்க. வாழ்க்கையில நீங்க ஜொலிப்பீங்க. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது நீங்கள் தேவனின் பிள்ளைகளாக மாறி புதிய ஆவி மனிதனை பெறுவீர்கள். நாம இந்த புதிய மனிதனை பத்தி பேசும்போது நமக்குள்ள இருக்கும் மாற்றம் மக்களை பாதிக்கிறதா இருக்குது. இனி வாழ்வது நான் இல்லைன்னு சொன்ன, அதுக்கு மக்கள் நான் இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்ன. இப்ப நான் ஏன் வித்தியாசமானவன்? என்ன என்கிட்ட ஒரு புதிய ஆவி இருக்கு. நித்திய ஜீவன் என்ற ஈவை ஆராய்வதற்கு இந்த பகுதி உதவுகிறது. யோவான் எழுதிய முதல் நிருபம் அதிகாரம் 5 வசனம் 13 வாசிக்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இப்போ அந்த வசனத்தை வச்சு பார்த்து இது எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், நான் உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் கூறுகிறார். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியும்படி நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அதைத்தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இல்லைன்னா நமது தெய்வீக தன்மை ஆராயறன்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு, உங்களுக்கு இப்போது நித்திய வாழ்க்கை இருப்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வெறும் சட்ட அம்சம் அல்ல, இதுவே முக்கிய அம்சமா இருக்கு. ரட்சிப்பின் சட்டப்பூர்வ அம்சம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த எல்லா காரியங்களும் நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்பதையும், அவர் நம்மிடம் எதை கொடுத்திருக்கிறார் என்பதையும், அவருடைய நாமத்தில் நாம் என்ன செய்ய முடியும் அல்லது அவருடைய நாமத்தால் நாம் எதை பெற்றிருக்கிறோம் என்பதையும், அவர் செய்து முடித்த காரியத்தின் நிமித்தம் நாம் இன்று எங்கு இருக்கிறோம் என்பதையும், நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய இடம், நம்முடைய சுதந்திரம், நம்முடைய அதிகாரம், இதையெல்லாம் விவரிக்கிறது சட்டபூர்வமான காரியங்கள். ஆனா நமது ரட்சிப்பின் முக்கியமான அம்சம் என்னன்னா, இன்று தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமா வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டபடியால் என்ன செய்கிறார் என்பதை மையமாக கொண்டிருக்கு. இதோட ரிசல்ட் நாம எல்லாரும் கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில ஏத்துட்டு இருக்கோம். நீங்க உணர்றீங்கல்ல? அதனால சட்ட ரீதியா மாற்றம் உண்டாகி நமக்கு புதிய நிலைப்பாடு மற்றும் அதிகாரத்தையும் தாண்டி நம்முடைய உள்ளான மனிதனில் ஒரு முக்கியமான மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த வசனம் அதான் சொல்லுது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இது ஒரு வாக்குறுதி அல்ல, இது ஒரு எதிர்கால நிகழ்வு அல்ல. நீங்க பரலோகத்திற்கு வரும்போது இது உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு நித்திய ஜீவன் இப்போது இருக்குங்கிறத நீங்க அறிய விரும்புறாங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் இருந்தா அதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது உங்ககிட்ட இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. காலங்களை பாருங்க. இன்னைக்கு அது உங்ககிட்ட இருக்கு. ஆமா, உங்ககிட்ட இருக்கு. உங்க குடும்பத்தில் நீங்க மட்டுமே மறுபடியும் பிறந்தவரா இருந்தா, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயற்கையான மனித வாழ்வு இருக்கு. ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில மிகப்பெரிய வித்தியாசமான நித்திய ஜீவன் உங்ககிட்ட இருக்கு. இதுதான் உங்களோட இன்றைய சுபாவத்தை இயக்குது.
இது உங்களுக்கு புரியுதா? இது வல்லமை வாய்ந்தது, இது மிகவும் முக்கியமானது. அதனால நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு, அதை நான் பெற்றிருக்கிறேன். இதை கவனிங்க, நீங்க தேவனுக்கு பதிலளிக்கணும். தேவனுக்கு பதிலளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட நித்திய ஜீவன் இருக்கு. நான் சாதாரண மனுஷன் அல்ல, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? அது என் மொழியை மாத்துது. இப்ப நான் எதை பெற்றிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதை நான் என் வாழ்க்கையில பெற்றிருக்கிறேன். அதனால இந்த உலகத்தின் மக்கள் தவறான வழிகளில் ஈடுபடும் போது அது எதுவா இருக்கலாம், அதனால மக்கள் பாதிக்கப்படலாம். ஆனா நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்றேன். நீங்க ஏன் ஈடுபட மாட்டீங்கன்னு கேட்டா, ஏன்னா என்கிட்ட நித்திய ஜீவன் இருக்கு. நான் வித்தியாசமானவன், என்கிட்ட நித்திய ஜீவன் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது என் மனசாட்சியில இருக்கு. நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. நான் எல்லாரையும் போல இல்ல, எனக்கு நித்திய வாழ்வு இருக்கு. நான் அழிவில்லாதவன், எனக்கு நித்திய வாழ்வு இருக்கு. நான் வித்தியாசமானவன். இப்போ இதை அறியாத ஒரு கிறிஸ்தவருக்கு என்ன நடக்கும்? அவருடைய வாழ்க்கை சாதாரண மக்களை போலவே சாதாரணமா இருக்கும். ஏன்னா அவருக்கு நித்திய ஜீவனை பத்தி தெரியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் மற்றும் வசனம் 20. தேவனுடைய இந்த பெரிய அப்போஸ்தலன் பேசுறத கேளுங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்கிறார். அவரு இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறது நல்லா கவனிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. தேவனை எனக்காக இதை செய்யுங்கள்ங்கிறாங்க. தேவன் தங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு அவங்க விரும்புறாங்க. தேவனை என் மீது பரிதாபம் காட்டும், தேவனை என் மீது பரிதாபம் காட்டும்ன்றாங்க. இப்படிதான் அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. நாம கேட்கறத அல்லது நினைக்கிறத விட அதிகமா, மிகையா, அதிகமாக செய்யக்கூடிய தேவனிடத்தில் ஒரு உணவுக்காக என் மீது பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம கேட்கறதுக்கும் விரும்புறதுக்கும் கற்பனை செய்யறதுக்கும் அதிகமா நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட கேட்கறத காட்டிலும் அவர் அதிகமாக செய்ய வல்லவர். ஆனா அதை அவர் எப்படி செய்ய போறார்? இதை கவனிச்சு பாருங்க. நமக்குள் கிரியை செய்யும் வல்லமையின் படியே என்கிறது. யோசிக்க முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை, யூகிக்க முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை. நீங்க இதை கேட்டிருக்கீங்களா? எதிர்பாராததை செய்யும் வல்லமை. நமக்குள்ள செயல்படும் வல்லமைக்கு ஏற்ப இந்த ஆற்றல் நமக்குள்ள செயல்படுதுங்கிறாரு. அவர் ஏன் இப்படி சொல்றாரு? கலாத்தியர் அதிகாரம் 2 வசனம் 20 பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், தேவனுக்கு மகிமை, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவ. கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார். நான் மாம்சத்தில் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை, இந்த சரீரத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை விசுவாசத்தினால் வாழ்கின்றேன். ஓ, என்ன ஒரு அற்புதமான அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஓ, அற்புதமான வார்த்தை. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது தேவன் அவரோடு கூட இருந்தது மாத்திரம் அல்லாமல் எருசலேமின் வீதிகளிலும் தேவன் கிறிஸ்துவோடு இருந்தார். தேவன் இயேசுவுக்குள் இருந்தார். எருசலேமின் வீதிகளில் தேவன் கிறிஸ்துவோடு இருந்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். தேவன் இயேசுவுக்குள் இருந்தார். அவருடைய பெயர் இமானுவேல் என்று அழைக்கப்படும் என்று தேவதூதன் சொன்னதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தேவன் நம்மோடு, உங்களோடு கூடவே இருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சுதா? வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாழ்ந்தார். அதுதான் இமானுவேல். தேவன் நம்மோடு இருக்காரு. அவர் நமக்கு நடுவில் இருக்காரு. ஆனா கிறிஸ்துவத்துல அவர் நம் மத்தியில மாத்திரம் இல்ல. அதை காட்டிலும் சிறப்பா செஞ்சிருக்காரு. அவரு நமக்குள்ள வாழும்படி வந்தார். வேதாகமம் சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவில் இருந்தார். கிறிஸ்து என்னில் இருக்கிறார். சரி, தேவன் ஏன் எனக்குள்ள இருக்கார்? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 13 வாசிச்சு பாருங்க. ஆஹாஹா, என்ன அருமை, என்ன அருமை. இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க. எனக்காக இதை கொஞ்சம் வாசிங்க. 1 2 3. ஏனெனில் தேவனே
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு அருமையா இருக்குல்ல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் என்னில் வாழ்வது மாத்திரம் அல்லாமல் அவர் எனக்குள் கிரியையும் செய்கிறார். நான் உடன்படும்படி என்னை ஏவுகிறார். தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நான் இயங்குவதற்கு எனக்கு ஆற்றலை கொடுத்து அதில் உடன்பட்டு செயல்படும்படி எனக்குள் கிரியை செய்கிறார். நான் தேவனின் ஜீவனுள்ள கூடாரம், நான் தேவனின் வாழும் தலைமையகம், அவரது செயல்பாட்டு மையம். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா சகோதர சகோதரிகளே? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை புரிஞ்சுப்பீங்க. பாவம் என்பது தோல்வி என்று அவர் கூறுகிறார். சாதாரணமாக இருப்பது பாவம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த விஷயங்களை படிக்கும் போது நான் சொன்ன, தேவனே நான் ஒருபோதும் சாதாரணமாக இருக்க மாட்டேன். நான் நிச்சயம் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டேன். நான் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டேன். என தேவன் எனக்குள் கிரியை செய்கிறார். அதை என் சித்தமாக்கி அதில் செயல்படும்படி செய்கிறார். அதை என் சித்தமாக்குகிறார், செயல்படும்படி செய்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை பத்தி சிந்திச்சு பாருங்க. கொலோசியர் அத்தியாயம் 2 வசனம் 2 முதல் வசனம் 3 வரைக்கும் வாசிக்கலாம். கொலோசியர் அதிகாரம் 2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அடுத்த வசனம் பாருங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அருமையான விஷயம் இல்ல? இந்த வசனத்தில் பாருங்க, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் அதிகாரம் 2 மற்றும் வசனம் 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை கவனிங்க. எனக்குள் தேவனின் ஜீவன் இருக்கிறது. நான் பிறந்தப்போ உண்டான மனித ஜீவன் மாத்திரமல்ல, நான் ஒரு வித்தியாசமான நபர். நான் இப்போது சதையில் உடலில் வாழும் வாழ்க்கையை என்னை நேசித்து எனக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்த தேவகுமாரனின் விசுவாசத்தினால் வாழ்கிறேன். சரி, கொலோசியருக்கு திரும்பி போகலாம். அதிகாரம் 3 மற்றும் வசனம் 3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தான் பெரிய விஷயம் வருது. அடுத்த வசனத்தில் பாருங்க. அவர் சொல்றாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. இப்ப உங்களால அதை புரிஞ்சுக்க முடியுதா? அவர் சொல்றாரு, எனினும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரு தொடர்ந்து சொல்றார் பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என் ஜீவனாக இருக்கிறபடியால், அப்படிப்பட்ட சத்தியம் என் ஆவியில் இருக்கிறபடியால் நான் நிச்சயமா தோல்வி அடைய மாட்டேன். கிறிஸ்துவனா சராசரியான தோல்வியுற்ற வாழ்க்கையை வாழ்றது சாத்தியமற்றது. ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்றது பாவம் செய்யறதுக்கு சமமாகும். நாம சத்தியத்தை அறிந்த பின்பு நாம பெற்றிருக்கும் காரியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை பத்தி கேள்விப்படாத மாதிரி நீங்க வாழ போறீங்களா? சரி, இப்ப என் மனசாட்சிக்கு புரிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து என்னில் உயிருடன் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. 5 வருஷங்களா காயத்தோடு இருந்த அந்த நபரை பத்தி நீங்க எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒருபோதும் குணமாகல. டாக்டர்ஸ் என்ன செஞ்சாலும் குணமடையாத நோயோட 15 வருஷமா வாழ்ந்த மக்களை பார்த்திருக்கேன். அவங்களால முடியாதுன்னு கைவிட்டுட்டாங்க. ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா அப்படி நடக்க முடியாது. அப்படி இருக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த நோய் இருக்கு, எனக்கு இந்த ரத்த நோய் இருக்கு அப்படிம்பாங்க. சில பேர் பிறந்ததுல இருந்து எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கும்பாங்க. ஆனா நீங்க மறுபடியும் பிறந்தீங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மறுபடியும் பிறந்தப்ப என்ன நடந்தது? நீங்க உங்க ரத்தத்தின்படி வாழ்பவர்கள் அல்ல. ரோமர் அதிகாரம் 8 வசனம் 10 இருந்து பாருங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அது மிகவும் வல்லமை வாய்ந்தது. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. வசனம் 11 இதை பாருங்க. அன்றியும் இயேசுவை
மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அவர் சொல்றாரு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்கிறார். அதாவது உங்களுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார்ங்கிறாரு. எவ்வளவு அருமையான வசனம். இப்போ இதுல ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆகமத்துல அவர் நமக்கு சொல்லி இருக்காரு. அது பாத்தீங்கன்னா சரீரத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், மனித சரீரத்தின் ஜீவனானது அதோட ரத்தம். ஆனா கிறிஸ்து உங்களில் வாழும் போது அது ரத்தத்தினால் உண்டானது அல்லன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அது ஏன் அப்படி? ஏன்னா நாம மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவின் சரீரத்துல இன்று ரத்தமே இல்லை. அவர் சிலுவையில் மரித்த போது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். வேதம் சொல்லுது, அந்த ரோமானிய ஊர் சேவகன் ஈட்டியை எடுத்து அவர் விழாவில் குத்திய போது அவர் சரீரத்தில் இருந்த ரத்தம் தண்ணீர் எல்லாம் வெளியேறிச்சு. அவர் உடம்பில் இருந்த எல்லா ரத்தமும் வெளியேறிடுச்சு. அது ஏன் நடந்ததுன்னு பார்த்தா, பாவங்களுக்கு நிவாரணமாக அவருடைய ரத்தம் செலுத்தப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. அதோட அவர் அந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டார். அது முழுவதும் ரத்தமே இல்லாத ஒரு உடல். இதுதான் நடந்தது. தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பிய போது அவருடைய உடலில் ரத்தம் இல்லை. ஆகவே நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கும் ஜீவன் என்பது, நீங்க பாருங்க, அவருடைய மரணத்திற்கு முன்பாக இருந்தபடி நம்மை மாற்றுவதற்காக கொடுக்கப்படல. அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு இருப்பதைப் போல நாமும் மாறும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு துவங்குவதல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருந்து துவங்குகிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அதனால நான் என்னில் தேவனின் ஜீவனையும் சுபாவத்தையும் பெற்றேன் என்று கூறும்போது அது ஆவிக்குரிய விதி. அது முற்றிலும் உண்மை. இங்க பாத்தீங்கன்னா, நான் டைப் ஏ, டைப் பி, டைப் சின்னு சொல்லாதீங்க. நான் பிறந்ததுல இருந்து இந்த டைப் தான் சொல்லாதீங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய ரத்தம் எந்த வகுப்பு சேர்ந்ததாக இருந்தாலும், அது ஏபி இல்ல ஏ பிளஸ் எந்த வகுப்பா இருந்தாலும், அந்த ரத்தத்தின் சுபாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி நீங்க வாழாதீங்க. இப்ப நீங்க திரும்பவும் பிறந்திருக்கீங்க. உங்க ரத்த வகையை வச்சு புத்தகங்கள் நீங்க இப்படிப்பட்டவர்கள்னு சொல்றத நீங்க ஏத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சராசரியான மக்கள் அப்படிப்பட்ட சுபாவத்துக்கு உட்பட்டதா இருந்து வாழ்றாங்க. ஆனா அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா மறுபடியும் பிறந்த நீங்க முற்றிலும் வேறுபட்ட சட்டங்களுக்கு உட்பட்டவரா வாழ்றீங்க. நீங்க வேறு கிரகத்தை சேர்ந்தவங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்க மீட்பு அப்படிங்கிற வார்த்தை அடிப்படையில கிறிஸ்துவத்தையும் அவரில் நமக்கு உண்டாயிருக்கும் ரட்சிப்பையும் குறிக்குது. அவருடைய இரத்தத்தின் மூலம் உண்டாகிறது. இயேசுவின் இரத்தம் மீட்பை பத்தி பேசுது. என் மீது உள்ள கண்டனங்கள் அகற்றப்படுவது மாத்திரமல்லாமல் எல்லா பாரங்களும் என்னை விட்டு அகற்றப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நான் முழு விடுதலையை பெற்றிருக்கிறேன். அதைத்தான் இந்த வசனம் இங்கு சொல்லுது. நமக்கு முழுமையான மீட்பு இருக்கிறது. எல்லா பாரங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். எல்லா குற்றச்சாட்டுகளில் இருந்தும் எல்லா பலவீனங்களில் இருந்தும்
எல்லா பாவங்களில் இருந்தும் எல்லா நியாய தீர்ப்பிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறேன். அதனால கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. தேவனுடைய குமாரர்கள் அனுபவிக்கும் விடுதலையானது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். கிறிஸ்துவில் சுதந்திரம், ஆவியில் சுதந்திரம். நீங்க ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பொறுப்பை இயேசு எடுத்துக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் அநேகர்களுக்கு தெரியாது. நீங்க இந்த தவறை செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் காரியங்களை முற்றிலும் அசைத்து போட்டாலும் தன்னுடைய கடனாக அதை எடுத்துக்கொண்டு அவர் அதை செலுத்தி விடுகிறார். இது உங்களுக்கு தெரியுமா? அதற்கான பணத்தை செலுத்தும் பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்கிறார். பிதாவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். இயேசு என் வாழ்வின் ஆண்டவர் என்பதற்கான அர்த்தம் அதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு உங்கள் வாழ்வின் ஆண்டவர் ஆகிய போது அவர் அதற்கான அனைத்து பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்கிறார். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? அவர் உங்களை கிறிஸ்துவின் மூலமாக பார்க்கிறார். அவர் உங்கள் பரிசுத்தத்தை பார்க்கிறார். நீங்க உங்களை உங்க தவறுகள் மூலமா பார்க்கலாம், ஆனா தேவன் உங்களை தவறுகளின் மூலமா பார்க்கறது இல்லை. உங்க தவறுகளை அவர் பார்க்க முடியாது. அவர் உங்களை கிறிஸ்துவின் மூலமா பார்க்கிறாரு. நீங்க உங்களை கிறிஸ்துவின் மூலமா பார்க்க துவங்கும் போது உங்களது பார்வை மாற துவங்கும், உங்களது நடத்தை மாற துவங்கும், உங்களது வாழ்க்கை மாற துவங்கும், உங்கள் வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும். இதுக்காக நீங்க கடினமா வேலை செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன், வாழ்றது எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு. நீங்க கடினமா முயற்சி செய்யறதால அது உங்களுக்கு கடினமா இருக்கு. ஏன்னா நீங்க அதை நிகழ்த்த முயற்சிக்கிறீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் உங்களை பத்தி பேசுறதை ஏற்றுக்கொண்டு அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது தான். திடீர்னு அவர் சொல்லும்படி உங்களால வாழ முடியுங்கிறத நீங்க காண ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உலகத்தின் அஸ்திவாரங்கள் முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்ட அன்பில் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் குற்றம் அற்றவர்களாகவும் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய பார்வையில குற்றமற்றவர்களா பரிசுத்தவான்களா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவகுமாரன் பார்வையில நம்ம பரிசுத்தவான்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்கும். அதனாலதான் அவர் நம்மளை பார்க்கிறாரு. நீங்க உங்க கண்களை அவரிடத்திலிருந்து எடுக்கும் போது உங்களையே நீங்க தவறு செய்பவரா பார்க்கறீங்க. ஆனா வேதாகமம் சொல்லுது, நம்முடைய விசுவாசத்தை துவங்கியவரும் முடிப்பவரும் ஆகிய இயேசுவின் மேல் உங்கள் கண்களை வையுங்கள். மறுபடியும் வேதம் சொல்லுது, நாம் தேவனுடைய கண்ணாடி ஆகிய வார்த்தையில் நம்மை பார்க்கும் போது நாம் மறுரூபமாகிறோம், மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்றப்படுகிறோம். நாம் அதிகமா பார்க்கும் போது அதிகமா மறுரூபமாகிறோம். நாம பார்க்க இன்னும் அதிகமா மறுரூபமாகிறோம். நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் போது மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்றப்படும். ஆனா நாம அப்படி செய்யாம நாம கடந்த வாரம் எவ்வளவு நல்லா செயல்பட்டோம்னு, கடந்த மாசம் எவ்வளவு நல்லா செயல்பட்டோம்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் நாம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். புரிஞ்சுதா? உங்க விசுவாசம் வலுவிழந்து உங்களால கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாம சுயசித்தத்தின்படி நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. நித்திய வாழ்க்கையின் பரிசை ஆராய்தல் என்ற நிகழ்வின் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. So this is the time to give our tithes, our offerings, our partnership. Thank you. Hallelujah. Father, in the name of Jesus,
And if you're watching online, don't forget to do that. I already said give. Bible says so, so you must give. Thank you, Father, for this opportunity to honor you with our substance. Thank you, Lord. As we have given according to your word, we receive the multiplied harvest according to your word. We invoke the power of blessing upon this offering. And we say that this offering is growing for the furtherance of the kingdom in the name of Jesus. Thank you, Father. And in Jesus' name we pray. Amen. Hallelujah. We trust that you have been blessed by today's broadcast. If you are not yet born again, we invite you to make Jesus the Lord of your life by saying this prayer. Mean it with all your heart, and God will hear you. Oh, Lord God, I believe with all my heart in Jesus Christ, the Son of the living God. I believe God raised him from the dead, and he is alive today. I confess with my mouth, Jesus Christ is the Lord of my life from this day. And by my faith in his name, the name of Jesus, I receive remission of sins for my soul. I receive eternal life into my heart. Thank you, Lord, for saving my soul. Thank you for giving me a new life. I am born again. I am a child of God now. Thank you, Lord. Amen. If you have just said this prayer, congratulations. You are now a child of God. To receive more information on how you can grow as a Christian, please call us now or visit our website. God bless you. Praise the Lord. So let's stand upon our feet, thank God, and share the grace and fellowship. May the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit be with us now and forevermore. In Jesus' name, amen. Surely his goodness and mercy shall follow us all the days of our lives, and we shall dwell in the house of the Lord forever and ever. In Jesus' name, amen. Cheer up, the word works. I told you that we're going to have a special Reach Out World Day. Make sure that you are planning. It's several months away, but it takes a long time to plan to do something of this magnitude. We will be taking Rhapsody of Realities to all the world. Rhapsody of Realities everywhere, every nation, every city, every town, every hamlet. The aircrafts, the train, the buses, the schools, the highways and the hedges. We want to make the Word of God available to everybody. And we're giving it to them in their language, the language they best understand. So plan for it and be a part of it. See, this is going to take billions of copies all over the world. Do it as big as you can. That's what I'll say to you. Do it as big as you can. How many copies can you sponsor? How many? That's up to you. You decide how many you're going to sponsor. But definitely, this is billions of copies around the world. We should be looking at no less than 10 billion from early readers. We have for teenagers, we have for adults, then we also have the Braille versions. This is going to be huge. More than half of that will be printed. And we have another half, of course, on the digital format. But you know, the digital format can always be multiplied. So that's not very difficult. But it's the printed one that takes quite some time. And that's why we're beginning now. Make sure you invest in the print copy. It's important because of evangelism. Very important. So let's do it. Let's do it for the Lord. And there are 4 key actions to take today and every day till that great and glorious day. 1. Pray every day. Join the formidable 1 Billion Minute Prayer March. Visit 1billionminute.mystreamspace.org to pray daily for 15 minutes, making every minute count for the souls of people and nations.
2. Sponsor. Make copies of Rhapsody available in all languages and in all categories as you sponsor languages, sponsor street distribution, and sponsor the Reach Out World Day. 3. Sign up. Be an active part of the largest global volunteer workforce for Reach Out World Day as you sign up to distribute, be a missionary, and take up numerous other services. 4. Enlist. Get others to join in. Enlist friends, families, colleagues, institutions, organizations, and more to partner with us and send Rhapsody around the world. It's Rhapsody of Realities to the ends of the earth. For more information on Reach Out World Day, please call us now or visit www.reachoutworld.com.